நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துல இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பல. ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். யாரு கைது செய்யப்படுவாரு, கைது செய்ய மாட்டாங்க, நீங்க கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. அவரே 2-3 கேள்வி கேள்வி. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம காவல்துறை ஒரு பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம், இடம், உரையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும்.